நேற்றைய தினம் நீங்களும் அமைச்சரும் அங்கத்தை மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டதாகவும் ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டது. The paper on the same incident, a paper has written headlines that me and the minister were chased out of by the public. The reply. Why should we reply? මොකටද අපි ඒ වගේ දේවල් වැඩක් තියෙන්නේ නැහැ. ඒව නෙමෙයි උනේ. වගකීමක් තියෙන්න ඕනේ පත්තර. මොනවද මේ කරන්නේ? මේ ජාතිවාදී ආය අවසන්. මේකනේ මේ කරන්නේ. ඒකනේ මේ කරන්නේ. නැවත මේ ප්‍රදේශවල ඉන්න මිනිසුන්ව අරසරණ කරන්නනේ ඔය හදන්නේ. ඔය වගේ ප්‍රවෘත්ති පළ කරලා. අපි යන්න පැය දෙකකට ඉස්සෙල්ලා කියනවා මේ බෞද්ධ විහාරයක් හදන්න අපි යනවා. කාටද මේ විහිළුනේ? හැබැයි මේවා දුරදිග ගියාම මොකද වෙන්නේ? අහිංසක මිනිස්සුනේ මේවට මැදි වෙන්නේ. දේශපාලනය කරන අය ඔය පිටිපස්සේ ඉන්න දේශපාලඥයෝ නෙමෙයි. පිටිපස්සේ ඉන්න දේශපාලඥයෝ නෙමෙයි මේවා විඳවන්නේ. අහිංසක මිනිස්සු විඳවන්නේ. මිනිසුන්ට ආදරෙයි අපි මේමයි අපි ජාතියට ආදරෙයි අපි යාපනයට ආදරෙයි යාපනයේ මිනිසුන්ට ආදරෙයි කියලාගෙන තමයි එන්නේ. හැබැයි එහෙම ආදරේ නම් මේවද කරන්න ඕනේ. අපි හරි කනගාටුයි ඒ වගේ තත්ත්වයක් ඇතිවීම සම්බන්ධව. නම් ඔය කියන අපිව එලවන්නවත් අපි ඒව දෙයක් කරන්නේ නැහැ. අපි ගිහිල්ලා කතා බහ කරලා ඒ අය පෙන්නපු දේවල් පිළි අරගෙන ප්‍රෝග්‍රෑම් එක ඉදිරි කාලේදී කටයුතු කරන්න වැඩ පිළිවෙලක් හදාගෙන අපි ආවා. அவர் சொல்ல என்னன்னு சொன்னா இந்த இடத்துல பாரம்பரியமான வரலாற்று பதிவுகள் கண்டறியப்பட்டுள்ளது. அதே மாதிரி இலங்கை பூராவும் அப்படியான வரலாற்று சின்னங்கள் பல பதிவுகள் கண்டறியப்பட்டால் அவற்றை பாதுகாக்க வேண்டியது தங்களுடைய திணைக்களத்தின் பொறுப்பு. இந்த மாதிரி பாரம்பரிய சின்னங்கள் உங்களுடைய மூதாதையருடைய வரலாற்று சின்னங்கள் ஆக இருக்கும். அதை நாங்கள் அழிக்காமல் பாதுகாப்பது உங்களுக்கு தான் நன்மை. இங்குள்ள மக்கள் தான் இங்க வந்து ஒரு ஸ்தூபியருடைய சிதைவுகள் இங்கு காணப்பட்டதாக ஒரு மண்டபத்தின் ஒரு சிலைகள் காணப்பட்டதாக இங்குடைய மக்கள் தான் எங்களுக்கு அவற்றை காண்பித்தார்கள். 2012ஆம் ஆண்டு காலப்பகுதி நீங்கள் தான் இந்த இவற்றை காட்டி இந்த படங்களை தான் தாங்கள் எடுத்து இந்த சின்னங்களை தங்களுடைய காட்சி சாலையில் மியூசியம் நூதன சாலையில் தாங்கள் பாதுகாத்து வருகிறார்கள். ඇත්තටම මේවැනි දේවල් හම්බ වෙන්නේ ස්තූපයක් මැදේ තියෙන කරඬුවල්. ඉතින් මේක ඇත්තටම මේ ප්‍රදේශයේ ඉතාමත් වටිනා ස්ථානයක්. මේක රැකගන්න එක මම හිතන්නේ ඔය හැමෝටම ඉතාමත් වැදගත්යි. මේක බලන්න කට්ටිය එනවා කියන්නේ ඕගොල්ලන්ටමයි මේ ස්ථානය අපට මේ යම් කට්ටිය රැඳෙනකොට ආදායම් මාර්ගය ඇති වෙනවා කට්ටිය එනවා. இப்படியான வரலாற்று சிறப்புமிக்க சின்னங்கள் கண்டுபிடிக்கிற இடங்களை நாங்கள் பாதுகாத்து தந்தால் இதை பார்ப்பதற்கு கன பேர் வருவார்கள். உங்களுக்கு அதன் மூலம் வாழ்வாதாரம் தான் ஏற்பட முடியும். உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. வந்து சுற்றுலா பயணிகள் இதை பார்க்க வாரார்கள். 2012ஆம் ஆண்டு அந்த தங்கச்சியில் அப்படி நீங்க කවුද පෙන්නුවේ කියලා අහනවා. එදා 12 පෙන්න இந்த கிராமத்தாக தான் காட்டணும். அதுக்கு 2 ஜாமீன் வேரப்பட்டி கிராமத்தில் இருக்க மக்கள் காட்டினதா? இந்த வேரப்பட்டிக்குள்ள கம்மானே மீன்ஸ் පෙන්නුවේ. அவங்க தான் காட்டணும். මේක අපිට ඇත්තටම කතා බහ කරලා තමයි අපි මේක අරගෙන இவே இந்த தொல்பொருள் திணைக்களம் இப்படி ஒரு அதுல ஏதாவது இருந்து உடைப்பட்டதா? பழைய there was no structure there before.
அப்படி இருந்து விடப்பட்டதுல நீங்க சொல்ல முடியுமா உறுதியா? உங்களுக்கு தெரிஞ்சு இல்ல. அதாவது இப்ப கடந்த 10, 15, 20 வருஷத்துக்குள்ள 2012 ஆண்டு சொல்லுங்க. 2012 ஆண்டு அப்படி எதுவுமே இல்ல இங்க. 2009කොට තිබ්බද මේ ස්ට්‍රක්චර් එක? 2010 මේ විදිහට 2010 වරේකද போட்டோ காட்டுறோம் போட்டோ. நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். நாங்கள் உங்களுடைய காணிகளை அபகரிக்கவில்லை. நான் அந்த பொறுப்புணவாக அந்த விதியை நான் சொல்லுறேன். අපි මේක ගවේෂණය කරලා තීරණය කරනවා මේක අපිට අවශ්‍යද නැද්ද කියලා. இந்த ஆய்வை நடத்தி நாங்கள் தீர்மானிப்போம் இது தேவையான இடமா தேவையில்லையா. ඊට පස්සේ අවශ්‍ය නැත්නම් ඕගොල්ලන්ට මේ මෙහි පදිංචි වෙන්න හරි ඒගොල්ලන් කටයුතු කරගෙන යන්න පුළුවන් එක ප්‍රශ්නයක්. எங்களுக்கு தேவையில்லாவிட்டால் உங்களுக்கு இந்த காணிகளை பயன்படுத்த தருவோம். பயன்படுத்தி தருவோம்னு சொல்றது பிள்ளை. அப்படி இல்ல வந்து மக்கள் அந்த குடியிருக்கிற இல்ல ஆய்வு நடத்தி பார்த்து இல்ல இப்ப இந்த where does this excavation has happened, sir? That place and these places, these two places, right? இந்த ரெண்டு see that place. Okay, we'll நாங்க பாப்போம். Sir, she wants to go and see whether there is this stone that they are saying that is still available here. After this we'll go and see that. But இந்த ரெண்டு காணம் அங்க இருக்கு. இந்த ரெண்டு இடம் அங்க இருக்கு. This place and that place. Sorry. இது அந்த anyway there is nobody here. அதுக்குள்ள ஒருத்தர் This place belong to school. அந்த இடம் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்தாங்க. This land is hand over to the school. This is school, primary school. Right. கவர்மெண்ட் ஸ்கூல். Yes, government school. Don't worry. I give you my இதே அம்மா. இது private land. Private land. Owner is there. யார் ஓனர்? யாரு காணிக்காரங்க காணிக்காரங்க. She is the owner of this land. He has the deed. One doctor has sent us a letter that this land is belong to him. Doctor was the land owner. And he is willing to hand over the land to the artillery department. If this land is belong to that doctor, doctor will show the document. Document. Proper document. Yes. Where is the deed? Deed of the doctor. We don't have it right now. They will transfer it to archaeology department. Okay? Not your own land. So you can show us Documents you can show. Don't worry about it. Who is the doctor? He is, where is he living? Dr. He's in Arjuna. England now. He's in England now. England. தமிழா அர்ஜுன். Arjuna doctor. Unknown, you don't know. No, you all don't have to. They are on. ஒன்னும் யோசிப்பா அவசரப்பட தேவையில்லை. இப்ப பாக்கதானே வந்திருக்கேன். இப்ப என்ன விஷயம் நீங்க சொல்ற விஷயத்த கேட்கணும் தானே. இப்ப என்னண்டாமா You can tell them that they can see what we are doing. We will not இத hide anything. குண்டியேக்கையும் இது குண்டி பாக்கையும் என்னத்தை செய்ய போயினோம்னு ஓப்பனா உங்களை எல்லாருக்கும் முன்னாலதான் செய்ய போயினேன். நீங்க பார்க்கலாம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சேர்ந்துதான் இதை செய்ய போகுது. குடியிருக்கிற land வந்து. Sorry. பக்கத்துல பூமி இருக்கு. அது வந்து அப்படி மண்ணில் இடிஞ்சிட்டு போயிருக்கு. அவர் பிரச்சனை இருக்கு. அப்படி வந்து லேண்ட்ல தான் இருக்கிறாங்க. ஹேட் அப்செட் நோ சார். இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அங்கால போக மாட்டாங்க. யார் ஓனர்? அது ரெண்டு பேரும் போன சொல்லிடுங்க. ரெண்டு பேரும் சொல்லிடுங்க. அங்க டாக்டரும் வச்சிருக்காரு ஓனர், கோம் ஓனர். அப்ப யாரு டாக்குமெண்ட் உண்மைன்றது நாங்க டிஎஸ்க்கு தரோம்.
டிஎஸ் கிட்ட வந்து அப்படி வந்து செக் பண்றது வந்து லேண்ட் அவரோட ரெஜிஸ்ட்ரி லேண்ட் ரெஜிஸ்ட்ரி லேண்ட் ரெஜிஸ்ட்ரி இருக்கு தானே அரசாங்கம் லேண்ட் ரெஜிஸ்ட்ரி இப்ப நாங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து பார்க்க அது சரி அது இவையிலும் டாக்குமெண்ட் ஒரிஜினல் தான் Pilliambalam wrote this deed in 1973. His father has a title 1947. It is a, according to my opinion, it is valid deed. Okay. It is a Now, no deed of declaration. If it is a deed of No, declaration, not in. I'm it is talking not whether it is a valid. deed of declaration. If it is not in filed with us, then we will also ask that doctor to present the document. அவரையும் டாக்குமெண்ட்டை காட்ட சொல்லுவோம் Then he will submit the document. We have to ask. It is an issue. யூகே நோ இல்ல அது அது செய்யும் முதல் இது ஒன்றும் செய்யாது தானேம்மா அதெல்லாம் Nobody is going to take off yours from this land. Please tell them that. அதற்கு விளங்கப்படுறோம் நீங்க இப்ப சொன்னா தானே அமைச்சர் சொல்றாங்க அந்த உறுதியையும் பார்த்து தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வருகிறோம். இப்ப டாக்டரும் வந்து அந்த காணிக்கு வந்து சொந்தக்காரன் சொல்லி அவரும் சொல்றாரு, நீங்களும் சொல்றீங்க இந்த காணிக்கு நீங்களும் சொந்தக்காரன். அப்ப அவருடைய உறுதியையும் பார்க்கணும், உங்களோட உறுதியையும் பார்க்க வேணும். யார் வந்து உண்மையில வந்து இந்த காணிக்கு வந்து உண்மையில சொந்தக்காரன் சொல்லி அதன் Without anything, we can declare this land as the archaeological reservation. We can do that, yes, sir. But we don't want to do it. Because we want you all to stay here. உங்களோட சம்பந்தம் இல்லாம நாங்கள் வந்து தொல்லியல் திணைக்களத்தின் ஆய்வுக்காக இந்த காணியை எடுத்து செய்யலாம். ஆனா நாங்கள் அப்படி செய்ய விரும்பவில்லை. இப்ப இதுல 2 பேர் இந்த காணியை சொந்தக்காக சொல்லினோம். அவர் தந்திருக்கார் இதுக்கான அனுமதியை எங்களுக்கு ஆய்வு செய்யறது. ஆனா இவா சொல்றா சொந்த காணி என்று என்றபடினால நாங்கள் 2 ஆதாரங்களையும் எடுத்து காணி திணைக்களத்திலையும் நாங்கள் அதை வெரிஃபை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க அந்த அனுமதியை கருத்தான் ஆய்வு செய்யும். அம்மா அம்மா Besides, we don't. இதை வந்து இந்த அம்மா வந்து 2008 அந்த அனுமதி கேட்டது இதுல வந்து முதல் வந்தாங்க இந்த அம்மாட்ட அனுமதி கேட்டிருக்கோம். அந்த உறுதி வந்து வந்ததில் இருந்து அந்த அனுமதி கேட்டது இதெல்லாம் இதோட அனுமதி கேட்டது வந்த ஆண்டு We are a doctor has called the archaeology department from England and requested this. Okay, that they not a request that he has offered his land, but we don't want to. Let's say this is he has property. Let's say legally he has about 10 acres. Let's say this is an example, huh? But the land that we are looking for excavations, archaeological excavation is about 40 pages. This is an example. Huh? So we are not looking to take that the balance of it. We just want to excavate that 40 pages and to see whether there are any artifacts. If there are no artifacts found, fine. தங்களுக்கு வந்த செய்தியின்படி தான் ஒரு ஆளுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க வந்தோன்னா அம்மா சொல்றா டீட் இருக்கு. இதைத்தான் நம்புறோம். ஆனால் இப்ப அவர் ஒரு ஆளுக்கு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அந்த டாக்குமெண்டோட நீங்க டீட் வச்சிருக்கபடியே உங்களுக்கு காட்டித்தானே அங்க காட்டணும். இல்லாம இது செய்யலாம் தானே. அப்படி இருந்தா தான் உங்களோட காசு போட்டு இல்லாம செய்ய மாட்டேன். If there are no documents with the doctor that is acceptable to all of us, then we will ask her to give permission. If we then we will get the permission from her and do the excavations. If there are anything that is found, that will be kept. If you all want, we can keep it here or at the Jaffna Museum. It's up to you all. If not,
no artifacts has been found. அவங்க தன்னிச்சையா செய்ய முடியும். ஆமா ஒருக்கா இது நீங்க விளங்கினது ஒருக்கா வேலுக்கு சொல்லுங்க, இல்லாட்டி வேல் குழம்பி கொண்டு ஆனா என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த காணி வந்து டாக்டருக்கு சொந்தமான காணின்னு சொல்லி டாக்டர் வந்து ஒரு அறிவித்தல் ஒன்று வந்து ஆர்கியோலஜி தொல்பொருள் திணைக்களத்துக்கு கொடுத்திருக்காராம். அந்த அறிவித்தலின் பிரகாரம் தானே இங்க வந்திருக்கணுமா. அப்ப நீ இங்க வந்து பார்க்கத்தானே வந்து இங்க ஒரு வந்து காணிக்கு வந்து இன்னொரு சொந்தக்காரர் இருக்கிறான்னு தெரிய வந்ததாம். அதனால அந்த டாக்டரின் ஆவணங்களையும் எடுத்துட்டு தானாம் இவ இங்க இருக்கிற காணியோட அந்த ஆவணங்களையும் எடுத்து 2 ஆவணங்களை ஒப்பிட்டு பார்த்து யாருடைய ஆவணங்கள் சரியன்றதுக்கு பிற்பாடு தானாம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பினமா. இங்க வந்து ஏதாவது தொல்பொருள் சின்னங்கள் வந்து காணப்படுமா இருந்தாலும் அந்த சின்னங்களை உங்களோட வந்து நீங்கள் என்ன சொல்றீங்களோ உங்களோட கருத்தின் அடிப்படையில இங்கேயே வந்து வச்சு பாதுகாக்கிறது நடவடிக்கை எடுப்பினமா. இல்லன்னு சொன்னா யாழ்ப்பாணம் வந்து அருங்காட்சியகத்துல வந்து வைத்து பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பினமா சொல்லினா அப்படி அதை வந்து எடுக்க தேவையில்லைன்னு சொன்னா தாங்கள் அப்படியே வந்து விட்டுட்டு போவினோம். உங்களோட காணிகளை வந்து அபகரிக்கிறதோ அல்லது வந்து அகழ்வு செய்யறதோ அப்படியான நடவடிக்கை வந்து செய்ய மாட்டினோம் சொல்லி உங்களுக்கு வந்து முழுமையான உத்தரவை தருகிறார் சொல்லி இருக்கேன். The spokesman from the village, what she's saying, I think that has points, basically that say that basically none of them have been informed that there is going to be a visit today and all this. And right now we did not come with the documents from the doctor, whoever the letter or whatever. Even the letter, sir, we have not come. No, we didn't come for excavation Yes. today. We just want to. அதாவது இன்னைக்கு அகழ்வாராய்ச்சிக்கு வரையில That's all. பார்வையிடத்தான் வந்து இன்னைக்கு உங்களோட கதைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது come to take your land. பார்வையிடாம வந்து செய்து நினைச்சிட்டா இதுவும் கதைக்க கிடைச்சிருக்காங்க. இப்ப சொல்றீங்க பார்வையிட வந்ததானு சொல்லி அவர் தான் வந்து நான் அவரோட தெரியாது என்ன ரீசனுக்காக வந்து பார்வையிட வந்தேன்னு சொல்லி தெரியாது. இப்பதான் தெரியும் நீங்கள் எப்படி வரலாற்று சின்னம் ஒன்று இருக்குது அது டாக்டர் தனக்குரிய காணி என்று சொல்லி இருக்கிறார். அவர் செயற்பாட்டை செய்ய சொல்லி உங்களுக்கு now only they also informed of the situation itself. Now, I have explained that. I don't want. Okay, so don't worry. Tell them not to worry. ஆனா மக்கள் வந்து நீங்க உங்களோட சில வேளை வந்து அப்படி ஒரு தங்களோட காணிகளை வந்து அகழ்றதுக்கோ அல்லது வந்து பறிமுதல் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும் என்று வந்து அப்படி ஒரு எண்ணம் வந்து அவரோட மனதில் இருக்கு. Sir, what they're saying is because of the past experiences they are unable to trust that, you know, because the archaeological economy suddenly coming and saying that is why they are also in a chaotic sense. That is why That I understand. அதுதான் விளங்கி கொள்றாராம். அதாவது கடந்த காலத்துல நடந்திருக்குது, அதனால அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு I understand. That is why I came personally to see. அதாவது அம்மா அமைச்சருக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலே கூட்டம் இருக்குது, ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு தயாரா இருக்கு நம்ம சொன்ன அப்புறம் அமைச்சர் சொன்னார் இல்ல நாங்க போய் கலைச்ச வேண்டிய பிரச்சனையை கேட்போம் என்னன்னு தெரியாம நான் அதாவது 2 பக்கம் பிரச்சனை தெரியாட்டி விளங்க பிரச்சனையே தீர்வு இல்லை. அதனால நேரடியாக கேட்க வந்திருக்காரு, பார்க்க வந்திருக்காரு. Archaeology department is the sole representative of the government regarding artifacts and archaeological remains. It is not an institute that grabs land by force. And it is also not an institute that favors a particular nationality or religion. Their interest is only on artifacts and archaeological remains. That is our heritage. Not mine, not his, but all of us. Especially these children. Their heritage. So we are there to protect that, the heritage. But that doesn't mean we have to grab the other people's land or by force erect Buddhist temples. No. We have come here in good faith to look into the artifacts and archaeological remains of this Vairappi. That's the only purpose why we have come. Later on, with the consent of the people, with their knowledge, we will be doing the excavations. Similarly,
we are not going forth of having a temple or Buddhist statues. We have to make clear about it. Some people are insinuating. Why is that? For their cheap popularity. The innocent people are being drawn into this. We should not do that. As respected people, the politicians or others. Why do you all want to whip up their sentiments? That shouldn't be the case. We are all Sri Lankans. These are poor people. If these people are really looking the goodwill, if they want the goodwill of these people, this is not what they should do. They are just making use of these people. And we are there to protect them, their interests. Therefore, I shall guarantee that there won't be temples erected or Buddha statues erected. Okay? Thank you. தேங்க்யூ. தமிழக பிரதேசங்களில் நிறைய இடங்களில் பௌத்தமயமாதல் என்ற பேரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. ஆனால் தமிழர்களும் பௌத்தர்களாக இருந்ததுக்கான சான்றுகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த இடத்துல பௌத்தம் சிங்களவருக்கு மட்டும் உரியதில்லை. ஆனால் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறத பார்த்து தான் மக்கள் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு முன் வராங்க. என்னன்னு சொன்னால் இங்கே விகாரியை கட்டி போடுங்க பாஸ்ட் இஷ்யூஸ் கொஞ்சம் நடந்து there has been Buddhist No, there has been allegations that the Tamil places are becoming. There are only allegations. Yes, but what he's saying is that Tamil Buddhism also is there. Yeah. But they are afraid that because it is on Buddhism is only for single people, and that is how it's been stated. மக்கள் இப்படி போராடுறதுக்கு காரணம் என்னன்னா பாஸ்ட் இஷ்யூஸ். Because of the past experience and issues, they are now scared. This is a way of. These are mere allegations. That has not been proven beyond doubt. Because I told you, we reserve the right to excavate and conserve these monuments and places. Be it Buddhist or be it Hindu, be it Christian, be it Islam. We are there, the archaeology department is there to protect it, safeguard it, for the sake of the future. அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் வானகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட்